டே 84க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இப்போ இந்த சீசனில் சேவிங்லாம் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. டைரெக்டாக எவிக்ஷன் தான் போல இருக்கு. 3 பேரும் உட்காந்துருக்காங்கங்க. விசித்ரா உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் விக்ரம், ரவீனா. கமல்ஜி கேட்குறாரு, இந்த 3 பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் இருக்கணும் சார், அவன் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ரவீனா இருக்கணும் சார் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மாயா எழுந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் விசித்ரா அம்மா இருக்கணும் சார், ஏன்னா ஏன் கூட அவங்க ஃபைனலில் நிற்கணும் சார், அதுக்காகவே அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டினா, யாரெல்லாம் யாரை நாமினேட் பண்ணாங்களோ அவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பியூட்டியாக பார்க்கப்படுது. இவங்களே நாமினேட் பண்ணி வெளில போக சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போ கமல்ஜி கேட்டால் அவங்க இருக்க சொல்லுவாங்களாம். அர்ச்சனா யாரை நாமினேட் பண்ணாங்க, ரவீனாவையும் நாமினேட் பண்ணாங்க, விக்ரமையும் நாமினேட் பண்ணாங்க, மாயா யார் நாமினேட் பண்ணாங்க, விசித்ராவை நாமினேட் பண்ணாங்க. இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு முரணாக தெரிகிறது. அதுக்கப்புறம் கமல்ஜி கேட்குறாரு, சரி அவங்கள கேட்டோம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் வெளில போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. விக்ரம் சொல்லியிருப்பாப்புல, ஐயோ சார் நான்லாம் வெளில போகிறதுக்கு தயாரே இல்லை சார்னு சொல்லியிருப்பாரு. ரவீனா வேணா நான் போகிறதுக்கு தயார் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விசித்ரா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இருப்பேன் சார். ஆனால் அவங்க ஃபைனல் வரையும் போவாங்கங்கிற அந்த கோட் வேர்டை மாயா சொல்லிட்டாங்க. ஏன்னா மாயா ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.